ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு மார்க்கெட்டில். நிஃப்டி 50 261 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. 25,585 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 862 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ரேலி கொடுத்துருக்கு. 83,467 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்கு 57,422 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 622 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் நிஃப்டி பேங்க் மட்டும். நிஃப்டி ஐடி 129 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 30,531 பாயிண்ட்ஸில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 53,303 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 248 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 15ஆம் தேதி 68 கோடிக்கு நெட் பயஸாக இருக்காங்க. டிஎஸ் வந்து 4,650 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட் 16ஆம் தேதி 997 கோடிக்கு எஃப்ஐஎஸ் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 4,076 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஏன்னா லாஸ்ட் 15ஆம் தேதி அப்டேட் பண்ணல, ஏன்னா அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அதனால தான் 2 டேஸுக்குள்ளே தான் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22,697 கோடி பண்ணியிருக்காங்க. 1.8% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 2.53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3,246 கோடியாக இருக்குது. 1.1% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 2.5% விழுந்திருக்கு. இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது யூரோப்பியன் பிஸ்னஸ் ரெவன்யூ $2,604 இருக்குது. ஃப்ளாட் பேசிஸில் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் பேசிஸில் 2% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட டோட்டல் புக்கிங்ஸ் $4,688 மில்லியன் இருக்குது. இந்த Q2ல் 6.1% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் இயர் பேசிஸில் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லார்ஜ் டீல் புக்கிங்ஸ் $2,853 மில்லியன், 6.7% சீக்வன்ஷியல் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸில் 90.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். இது போக கம்பெனியோட அந்த சப்ராசிங் லெவல் ஃபினான்ஷியல் 26க்கு அவங்க மென்ஷன் பண்ணுறது $9.5 பில்லியன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு ஆட்ரிஷன் ரேட்டு 14.9% இருக்குது. ஆக்சுவலி ஜூன் குவார்ட்டரில் 15.1% இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. டோட்டல் ஹெட் கவுண்ட் பார்க்கும்போது 2,30,492 எம்ப்ளாயிஸாக இருக்குது. அது வந்து ஜூன் குவார்ட்டரில் 2,33,232 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் 2,260 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா நெட்டாட் ஆட் ஆகிருக்குது. இது போக டிசம்பர் குவார்ட்டரில் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $2,591 மில்லியன் இருக்கும் ஐடி செக்மெண்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. $2,591 மில்லியன் to $2,644 மில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் கைடன்ஸ் 0.5% to +1.5%, -0.5% +1.5% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது விப்ரோ கொடுத்த ரிசல்ட்ஸு ஒரு ஃப்ளாட் ரிசல்ட்ஸ், பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளாட் ரிசல்ட்ஸு. பட் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நெட் அடிஷன் சொல்லுவாங்க, அது வந்து பெருசாக அடி விழாமல் தப்பிச்சிருக்கு மற்ற ஐடி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஜயண்ட் லிமிட்டடோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 127 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 28% விழுந்திருக்கு. ரெவன்யூ 3.5% விழுந்திருக்கு. 1,781 கோடி. எபிட் 36% விழுந்திருக்கு. 141 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 8.2% இருக்குது. பட் ஆக்சுவலி 12.5% ரொம்பவே கம்மியாக இருக்குது. $16 per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் இன்னும் 2 ஐடி கம்பெனிஸ் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த கம்பெனியோட செமிகண்டக்டர் பிஸ்னஸில் Q2 ரெவன்யூ 12.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் $6.2 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஓரளவு மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் இதில் வெயிட்டாட்டு தெரியாது என்னென்னா $16 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சைன்டிஎல் நம்ம பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நான் கால்த்தால் அன்னைக்கு நியூஸ் எடுத்து பார்த்தேன். இப்போம்லாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் எடுத்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அதில் எப்படியாவது ட்ரம்ப் வந்துடுறாரு. எப்படி வராருன்னா ஏதாவது ஒரு உருட்டு அடிச்சு விட்டுற வேண்டியது. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொன்னாங்களாம் அவங்கள்ட்ட, ரஷ்யா ஆயிலை வந்து நாங்கள் பை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்கதாட்டு சொன்னதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டம் பண்ணல, அதாவது அதை வந்து மறுத்து பேசலை. இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து சொன்னது, நாங்கள் வந்து எங்களோட மக்கள் நலன் கருதி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் சொன்னது கன்ஃபார்மாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சைனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரஷ்யாட்ட அந்த ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கதாட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் சொன்னாங்க, உண்மையாட்டே சொன்னாங்க, இனி வாங்க மாட்டாங்கங்கிறத ஆக்ஷனை பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2,500 கோடியில் ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ் போட போகிறதாட்டு அப்டேட்டு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு 914 ஏக்கர்ஸ் அலாட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ ப்ராஜெக்ட்ஸோட மைல்ஸ்டோனை பொறுத்து இன்சென்டிவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. 592 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து செப்டம்பர் 29 வரைக்கும் அந்த மாதத்தில் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 7364 கோடி 13% இன்க்ரீஸாக இருக்குது. ரெவன்யூ 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 44,490 கோடியாக இருக்குது. 23 ரூபா டிவிடெண்டு அக்டோபர் 27 ரெக்கார்ட் டேட்டு. அடுத்த 2வது கம்பெனி டிவிடெண்ட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸ் 2 to 3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் எஸ்டிமேட் பண்ணுறது 20லேருந்து 22% சொல்கிறாங்க. செப்டம்பர் குவார்ட்டரில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ 2.9% வளர்ந்துருக்கு. இயர் ஆன் பேசிஸில் குவார்டர் பேசிஸில் 2.2% வளர்ந்துருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10 basis point டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் பேசிஸில் 21% இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 13,690 கோடியாக இருக்குது. டீல் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நெட் நியூ டீல் வந்து 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $3.1 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீல் வின் பண்ணது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ பார்க்கும்போது கம்யூனிகேஷன்ஸ் வந்து 2.5% விழுந்திருக்கு. லைஃப் சயின்சஸ் 10.5% விழுந்திருக்கு. மேனுஃபேக்சரிங் டிவிஷன் வந்து ரெவன்யூ 6.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸில் 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 86,769 கோடி. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஃபர்ஸ்ட் ஆஃபில் 20.9% ஆட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் பேசிஸில் 0.2% ஆட்டு டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் இந்த எண்ட் ஆஃப் செப்டம்பர் குவார்ட்டரில் $1.1 பில்லியன் இருக்குது. ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் பீரியடில் 8,203 எம்ப்ளாயிஸ் வந்து ஹெட் கவுண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட் அவங்க கைவசம் 3.24 lakhs கிட்ட இருக்குது. அவங்க மென்ஷன் பண்ணுறது 12,000 ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில். நெக்ஸ்ட் அடுத்த ஃபுல் இயர்ஸில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 20,000 டோட்டலாட்டு 20,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணி முடிப்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது 14.3% இருக்குது. 10 basis point கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆட்ரிஷன் ரேட். இது போக அவங்க மென்ஷன் பண்ணது இந்த குவார்ட்டரில் தான் 18,000 கோடி பைபேக்கும் வந்தாங்க. ஸோ ஹெட் கவுண்ட் டோட்டலாட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 8,203 ஹெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணது 8,413 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 25 கம்பேர் பண்ணும்போது 548 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆட்டு தான் ஆட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஒர்க் ஃபோர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிசிஎஸ் தான் ஒஸ்ட்டு. ஏன்னா 19,000 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. டெக் மஹிந்திரா வந்து 4,197 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து 3,489 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. விப்ரோ ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாட்டு டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் தான் பெருசாக அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் எல்டிஎம் என்ட்ரியோட Q2 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,401 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,394 கோடியாக இருக்குது. எபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,648 கோடி. மார்ஜின் 15.9% இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் டேர்ம்ஸில் ரெவன்யூ பார்க்கும்போது $1,180 மில்லியன் இருக்குது. 2.3% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் இயர் ஆனர் பேசிஸில் 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் $156.8 மில்லியன் இருக்குது. 6.6% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் இயர் ஆனர் பேசிஸில் 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 749 இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 86,447 இருக்குது. 2,558 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனுவல் பேசிஸில் ரெவன்யூ பிஎஃப்எஸ்ஐ செக்மெண்ட்டில் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மீடியா, டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ் இதில் பார்க்கும்போது இந்த 3 இதுலேயுமே 6.3% விழுந்திருக்கு. கன்சியூமர் பிஸ்னஸில் 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிசோர்ஸஸில் 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் கேர், லைஃப் சயின்சஸ், பப்ளிக் சர்வீஸ் இதில் 0.9% விழுந்திருக்குது. இது போக ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்ட்டில் நார்த் அமெரிக்கன் ரீஜனில் ரெவன்யூ 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் பார்க்கும்போது 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப் ரீஜனில் 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் இன்ஃப்ளோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் $1.59 பில்லியன் இருந்துச்சு. இப்போ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா $1.63 பில்லியன் இருக்குது. இது வந்து எல்டிஎம் என்ட்ரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இது போக 22 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 22 rupees பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 24 அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு 3 ஐடி கம்பெனிஸ் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், சயன்ட்டு, எல்டிஎம் என்ட்ரி. ஸோ டோட்டலாட்டு 3 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே டிவிடன் மழையாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட்டு நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு நெஸ்லேவோட சிஇஓ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேல்ஸ் growth டார்கெட் கொடுக்குறாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 6% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரெடக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபிலிப் நாவரட்டில் அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. அது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 ஜாப்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் காலி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. விப்ரோ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த H1B விசா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீ ஹைக்குனால எங்களுக்கு பெருசாக அது இம்பேக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே இவங்க விப்ரோ வந்து பெருசாக எல்லாமே அங்கே லோக்கலில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த H1B விசானால ஃபீஸ் வரதுனால 80% எங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எட்டர்னல் அவங்களோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. எட்டர்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான், வேறு எந்த கம்பெனியில். நெட் ப்ராஃபிட் 63% காலி, 65 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரெவன்யூ 183% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெவன்யூ பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 13,590 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 188% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13,813 கோடியாக இருக்குது. இது போக கேஷ் பேலன்ஸ் 18,314 கோடியாக இருக்குது. இது ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விழுந்திருக்குது. அட்ஜஸ்டட் ரெவன்யூ டெலிவரி பிஸ்னஸில் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,863 கோடி. சீக்வென்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 2,657 கோடியாக இருக்குது. நெட் ஆர்டர் வேல்யூன்னு பார்க்கும்போது 8,967 கோடியாக இருக்குது Q1 ஃபினான்ஷியல் 26ல். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 9,423 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் மந்த்லி டிரான்சாக்டிங் கஸ்டமர்ஸ் அது வந்து 24.1 மில்லியன்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது இயர் ஆன் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜொமேட்டோட குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கிற பிளிங்கிட் இவங்க 156 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 8 கோடியாக இருந்த லாஸ் இப்போ 156 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் எபிட்டா 162 கோடி லாஸு. பிளிங்கிட்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 756% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9,891 கோடியாக இருக்குது. பட் ஆக்சுவலி இது லாஸ் மேக்கிங் கம்பெனி, பெருசாக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. நான்லாம் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணுறேன். அசோக் லேலாண்ட் 1937 பஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி வந்து இதை டெலிவர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து காம்ப்ளியன்ட் பேசிஸ் சேசிஸ் பஸ்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கிடச்சிருக்குது. இது அசோக் லேலாண்டுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஊர்லலாம் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஊர்லலாம் அந்த பஸ்ஸு தாழ்வு, இது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நினைக்கிறேன், ரொம்பவே கீழே தாழ்ந்துருக்குது. பஸ் மாடல் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 695 கோடி, 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 981 கோடி, 41% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 14,712 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கிளைண்ட் பேஸ் 150+ இன்ஸ்டியூஷன் லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,35,000 + ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓஸ் எல்லாமே அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது மினிமம் 500 சப்ஸ்கிரிப்ஷன்லாம் சில என்எஃப்ஓஸ் ஓப்பனில் இருந்துச்சு, அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் வெறும் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஆர்பிஎல் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சூர் பேஸில் ரன் ஆகிற கம்பெனி. ONGC HPCL. ONGC 71.63% ஸ்டேக் வச்சுருக்காங்க. HPCL 16.96% ஸ்டேக் வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சம் பர்சன்டேஜ் 1.2%. மியூச்சுவல் ஃபண்டும் FPIஸும் வச்சுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 6%. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறது நெட் ப்ராஃபிட் 974 கோடி வந்திருக்குது. ரெவன்யூ 22,648 கோடியாக இருக்குது. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில். ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் இப்போ பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் பார்க்கும்போது 402 கோடி நெட் லாஸ். ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் மேலே போயிருக்கு. பிரதாப் ஸ்நாக்ஸில் மலபார் இந்தியன் ஃபண்ட்ஸு எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. என்டையர் ஹோல்டிங்குமே 1.4% ஆஃப் த ஹோல்டிங்கு 35.06 crores அந்த வேல்யூக்கு வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. பெர் ஷேர் 1012 ரூபாச்சு. இது வந்து பிரதாப் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.